ஹாய் ஹலோ வெல்கம் டு அத்தை சமையல். இன்றைக்கி நம்ம அத்தை சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் இன்றைக்கி பொன்னி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். நார்மல் நம்ம சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு ரைஸ்க்கு 2 டம்ளர் தேங்காய் பால் நம்ம ஊற்ற போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போது எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப டார்க்காகனு அவசியம் கிடையாது, நார்மலாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் 3 டம்ளர் பொன்னி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த 3 டம்ளருக்கு நான் ஃபஸ்ட்டு 3 டம்ளருக்கு ரேஷியோ அப்படின்னா 3 டம்ளருக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 6 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் 4 தேங்காய் பால் தண்ணியான தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறேன். மீதி 2 தேங்காய் பால் கட்டியான தலைப்பால்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து ஊற்ற போகிறேன். அந்த தலைப்பாலை இப்போ நான் ஊற்ற போகிறதில்ல, அரிசினா போட்டதுக்கப்புறம் தான் ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணியான தேங்காய் பாலை ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ ஊற வச்ச அரிசி நான் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் தலைப்பால் 2 டம்ளர் சொன்னேன்ல, அந்த தலைப்பால் எடுத்து ஊற்றிட்டு இப்போ குக்கரை ஒரு 4 விசிலுக்கு வச்சேன். 4 விசிலுக்கு வச்சதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. கீழே எதுவுமே பிடிக்கல. அந்த தலைப்பால் ஊற்றுனது அப்படி கட்டியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் இதில் ரொம்ப யம்மி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பாலோட நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இறால் தான் செஞ்சுருக்கேன். இறால் கிரேவி, இதுக்கு சிக்கன் கிரேவி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதுனாலும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.